ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாகிஸ்தானில் ரயிலில் சிக்கிய பிணை கைதிகள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாக ராணுவம் தெரிவித்திருக்கும் நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் தங்கள் பிடியில் உள்ளதாக பலூச் விடுதலை படையினர் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவேட்டா நகரிலிருந்து கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பெஷாவர் நகரை நோக்கி 9 பெட்டிகள் கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. ரயிலில் குறிப்பிட்ட பெட்டிகளில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறையினர், ISI உளவாளிகள் ஆகியோர் பயணம் செய்துள்ளனர். இதை முன்கூட்டியே அறிந்து அந்த ரயில் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாதர் என்ற இடத்தில் சுரங்கப்பாதை வழியாக சென்றபோது ரயில் என்ஜினுக்கு சில மீட்டர் தூர இடைவெளியில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வெடித்தது. ரயில் நிறுத்தப்பட்டாலும் தண்டவாளம் தகர்க்கப்பட்டதால் தடம் புரண்டது. அப்போது BLA எனப்படும் பலூச் விடுதலை படையைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ரயிலுக்குள் நுழைந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ரயில் ஓட்டுநர் உயிரிழந்தார். ரயிலில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 450 பயணிகளை பயங்கரவாதிகள் சிறைபிடித்தனர். தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே மூண்ட துப்பாக்கிச் சண்டையில் 21 பயணிகளும் இராணுவத்தினர் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 33 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு ரயிலில் சிக்கியிருந்த பிணை கைதிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள பலூச் விடுதலை படை ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 200க்கும் மேற்பட்டோரை சிறைபிடித்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதோடு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள பலூச் விடுதலை படை வீரர்களை விடுவித்தால் மட்டுமே தங்கள் பிடியில் உள்ளவர்களை விடுவிப்போம் என தெரிவித்துள்ள அவர்கள் 24 மணி நேரத்திற்குள் விடுவிக்காவிட்டால் அனைவரையும் கொன்றுவிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அனைவரையும் மீட்டுவிட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்டோரை பிடித்து வைத்துள்ளதாக பலூச் படையினர் தெரிவித்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கிடையே குவேட்டா நகரில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட சவப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிணை கைதிகள் அனைவரையும் பலூச் விடுதலை படையினர் கொன்றுவிட்டார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்பும் வகையில் இது அமைந்துள்ளது. பாகிஸ்தான் அரசுக்கு பலூச் விடுதலை படையினர் ஒரு நாள் கெடு விதித்துள்ளதால் உலக நாடுகளின் கவனம் பாகிஸ்தானை நோக்கி திரும்பியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.